லாஸ்ட் பார்ட்ல தன்னுடைய பேரனோட பிறந்த நாளைக்கு போகக்கூடிய நம்ம பணக்காரரோட ஒய்ஃபை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர அவரோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த, யாரடா இவரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்கோட திரும்பி பார்க்க, மருமகளும் ரொம்ப கிண்டலா ஒய்ஃப் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா, அதை தொடச்சு விடுறதுக்காக வந்த புது ஹஸ்பண்ட் ஏசி எல்லாம் ரிப்பேர் பார்க்கக்கூடிய ரிப்பேர்மேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்மளோட பணக்காரோட ஒய்ஃபோ ஏசி ரிப்பேர் பார்க்கக்கூடியதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட், அதனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, மருமகளோட அம்மாவோ அதுதான் உன்னுடைய தகுதியே, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஷீ குரூப்போட சேர்மன், ஆனா நீ யாரு பேசக்கூடிய வார்த்தைகளை மரியாதையா பேசு அப்படின்னு சொல்ல, பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம மருமகளோட அப்பாவோ என்னுடைய பேரனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள், அதனால நான் டென்ஷன் ஆகிறதுக்குள்ளே என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, மகனோ தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்கம்மா அப்படின்றான். அவங்களும் அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கறதுக்காக முன்னாடி வராங்களா. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிய, நம்ம பணக்காரோ தன்னுடைய ஒய்ஃபை படிச்சு இழுத்து, கொஞ்சம் போரு, இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இதுக ஒன்னும் வந்து தகுதியானதுகளே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்ப மருமகளோட அப்பாவுக்கு கோவம் வந்துருது. என்னது தகுதியானவங்க கிடையாதா அப்படின்னா தகுதியானவன் நீதானா, எனக்கு என்னடா தகுதி வேணும்னு நினைக்கிற, உனக்கு லீ குரூப் தெரியுமா, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட $30 மில்லியன் வந்து மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்ன பார்த்த தகுதி இல்லாதவன் சொல்ற மொத்த குடும்பமும் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி கேட்க, மரியாதையை என் முன்னாடி மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்ல, அவரோ நான் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வச்சுக்கோமே, முதல்ல நீ எனக்கு சரிக்கு சமமா இருக்கணும், சரி நீங்க எந்த லீ குரூப்போட வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்கியோ அதுக்கான மெசேஜை உன்கிட்ட யார் கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ லீயோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பாரு, அவரோட பேர் வந்து சாங், அவர் தான் என்கிட்ட இந்த நியூஸை சொன்னாரு அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய பொண்ணை பார்த்து கணக்கமிக்கிறாரு. அவளும் அந்த சாங்க்கு ஃபோன் பண்ணி, ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் தருவேன், அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்ல, மருமகளோட அப்பாவுக்கு கோவம் வந்துருது. இந்த ஈஸி ரெப்பர் பார்க்கக்கூடிய நீ எல்லாம் ஃபோன் பண்ண அவர் வந்துருவாரா என்ன அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது, லீ குரூப்போட மிஸ்டர் சாங் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே கத்த, இப்ப எல்லாருமே வாய் அடிச்சு போய் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மருமகளோட அப்பாவோ வேகமா ஓடி போய், சார் நீங்களா இப்பதான் வந்துட்டு போனீங்க, வாங்க சார், அப்புறம் இங்க நிக்கிறானே இந்த முட்டாள், இவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அவருக்கு கோவம் வந்து கண்ணத்திலே பல்லான்னு ஒரு அறைய விட்டுறாரு. சார் என்னாச்சு, இந்த முட்டாளுக்காக என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மறுபடியும் கண்ணத்துல ஒரு அறைய விட்டுட்டு, ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதடா கேவலமானவனே அப்படின்னு சொல்ல, மருமகளோட அப்பாவோ இப்ப ஷாக் ஆகி போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க, எவன் ஒருத்தன் சொந்தங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாம குடும்பத்தோட வேல்யூ தெரியாம இருக்கானோ அவன் கூட எல்லாமே லீ குரூப் எந்த விதமான கான்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம பணக்காரோட ரைட் ஹேண்ட் இருக்கா இல்லையா, உங்க கூட நாங்க போடுறதா இருந்த கான்ட்ராக்டை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்துட்டு ஆப்போசிட் சைடு நிக்கக்கூடிய ஃபேமிலியும் அரண்டு போய் நின்றுட்டு இருக்க, அந்த ரைட் ஹேண்டோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மரியாதையா மொத்த குடும்பமும் வெளியில போயிடுங்க, இது லீ குரூப்போட ஹோட்டல்ஸ்ல ஒண்ணு, இனிமேல் நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட, ரொம்ப கோவத்தோட மொத்த குடும்பமும் வெளியில போய்கிட்டு இருக்கு. மருமகளோட அம்மாவோ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நினைக்கிறேன், அதனால எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவம் அங்கிருந்து கிளம்பி போயிட, நம்ம பணக்காரர் தன்னுடைய ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு போய் வீட்டுல காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப வலிக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோ இல்லங்க, ஆமா எப்படிங்க அவ்வளவு பெரிய ஆளு உங்க பேச்சு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அவர் என்னுடைய பழைய முதலாளியோட பையன், எனக்கு ரொம்ப பழக்கமானவர், ரொம்ப நல்லவரும் கூட, நீ நினைக்கிற மாதிரி எல்லா பணக்காரங்களும் திமிரு பிடிச்சவங்களும் கெட்டவங்களும் கிடையாது, நல்ல பழக்க வழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்கம்மான்னு சொல்ல, அவங்களோ நீங்களும் சொல்றது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பணக்காரோட பொண்ணு வந்து ஒரு ஹார்ட் பாக் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கா. இவங்க என்னுடைய உண்மையான அம்மாவா இருந்தா அவங்களோட கையில வந்து பத்மாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்கக்கூடிய சட்டையை லைட்டா விலக்கி பார்க்க, அதுலயோ தீ காயம் பட்ட தலைமை மட்டும்தான் இருக்கும், இது ஏதோ காயம் பட்ட அடையாளம் மாதிரி இருக்கு, ஆனா என்னுடைய அம்மாவோட கையில வந்து இயற்கையான பத்மாக் இருக்கும், அப்படின்னா இவங்க என்னுடைய அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக, அவங்களோ எனக்கு என்ன கவலை, அதான் என்னுடைய பொண்ணு, நீங்களும் வந்து என்ன காப்பாத்திட்டீங்களே, சரி சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அவரும் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிச்சனுக்கு வராரா. ஒய்ஃப் கையில இருக்கக்கூடிய காயத்தை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு தீ விபத்துல இந்த மாதிரி காயமாயிடுச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய கையிலயும் ஒரு பத்மாக் இருந்துச்சு, அந்த காயமோ வந்து அந்த பத்மாக்க மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா. அவங்களோ இங்க நம்மளும் 3 பேர் தான் இருக்கோம், எதுக்கு இத்தனைய வந்து கட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஒன்னும் பணக்காரவங்க கிடையாது, நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க வந்து சமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்டியான லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. காலையில அவங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், என்னுடைய கடைக்கு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்களா. அவரோ நான் இந்த மாதிரி வீட்டுல இருந்துட்டு இருக்கும் போது நீ இந்த மாதிரிலாம் வேலை பார்க்காத, நான் பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவரோ
அவங்க கடைக்கு கிளம்பிட பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் அங்கே சாப்பிட்றதுக்காக வராங்க. அதில் 2 பேரும் டேய் அது பார்க்கறதுக்கு நம்மளோட சேர்மன் மாதிரியே இருக்கார்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொருத்தனும் அது சரிடா அவர் தான் ரோட்டு கடையில் வந்து உட்காந்து நமக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க போறாராங்கோ, ஏசி ரூம்ல நல்லா காத்து வாங்கி வா வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட போய் இந்தப்பா எங்களுக்கு 2 ரைஸ் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவரும் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாரா. என்ன இவ்வளோ கொஞ்சமாக கொடுக்குறா, இன்னும் கொஞ்சம் கொடு, நாங்கள் கொடுக்குற மணிக்கு இவ்வளோ கொடுத்தேன்னா எங்களுக்கு பத்துமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவரும் மாஸ்க்கு கொஞ்சம் கலட்டி தன்னுடைய முகத்தை காமிக்கிறாரா. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அரண்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுற. அந்த அம்மாவும் பணக்காரரை பார்த்துட்டு பரவாயில்லையே இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து எல்லாத்தையும் சீக்கிரமாவே வித்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த அம்மாவோட அண்ணனும் அண்ணியும் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. அந்த வீடை பார்த்தனையும் பரவாயில்லையே இவ்வளவு பெரிய வீட்டுல நீ இருக்கியா, சரி சரி நாங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஊர்ல அம்மாவோட கல்லறைய வந்து மறுபடியும் சீரமைச்சாகணும், அதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது 50,000 ரூபாயா, ஏற்கனவே 10,000 ரூபாய் கொடுத்தே இல்லையா அப்படின்னு சொல்ல, நீ கொடுத்த 10,000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், மறுபடியும் மழையும் வெயிலும் அடிக்கும் போது அது வந்து என்கிட்டயும் இப்ப அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதான் இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிக்கிய உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கொடுன்றாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அது அவரோட பணம் அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த வீட்டை வித்துரு அப்படின்றாங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.